குட் ஈவினிங் பசங்களா, எப்படி இருக்கீங்க? எப்படி போச்சு உங்களுடைய இன்னைக்கு நாள்? ஹாப்பியா போச்சா? நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்கல்ல. ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம ஜாலியா நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஓகேயா? புது விதமான விஷயங்கள் சரளமா பேச போறோம். அது பேசுறதுக்கு உதவிகரமா இருக்க போகுது. என்னெல்லாங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். நம்ம கிளாஸை வழக்கம் போல ஒரு மோட்டிவேட்டிங் ஸ்டோரியோட நம்ம ஆரம்பிப்போம். ஓகே? இரண்டு பானைகளுடைய கதையா? அது என்னது? அது இரண்டு இரண்டு பானையோட கதை. ஒரு ஊர்ல ஒரு பெண்மணி தானா, அவங்க கிட்ட ரெண்டு பானை இருந்தா. ஒண்ணு வந்து ரொம்ப பர்ஃபெக்டா, அப்படியே ஷேப் எல்லாம் பர்ஃபெக்டா, அதுல தண்ணி ஊத்தினா அது தாங்கிக்கிற மாதிரி இருந்தது. அதுல இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த இன்னொரு பானையில வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டை, ஒரு கிராக் மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க. அது இருந்துதான். அதனாலயும் என்னமோ இந்த கிராக் இந்த பானையில வந்து அது எப்போதுமே சோகமா இருக்கலாம். பாத்தியா, என் பானை வந்து ஓட்டையா இருக்கு, நீர் இதுல நிரப்பினா கூட அது வந்து எடுத்துக்க மாட்டேங்குது, வெளியெல்லா வந்து சிந்திடுது, கொட்டி போயிடுது அப்படின்னு அது பேசுதான். The crack pot felt sad because it leaked water along the way. போற வழியெல்லாம் அந்த பெண்மணி தூக்கின்னு போவாங்கல்ல, தண்ணி முழுக்க வழிஞ்சு போயிடுமா. ஆனா அந்த இன்னொரு பானை நீர் நிரம்பியே இருந்தது. I planted seeds there because I knew you would water them. பெண்மணி சொல்றாங்களாம் அந்த பானைகிட்ட, நான் உன்னையே இந்த பக்கமா தூக்கின்னு போனேன் தெரியுமா. இரண்டு பானை அந்த பெண்மணி தூக்கின்னு போயிருக்காங்க. ஒரு பானை வலது பக்கமும் இடது பானை, இன்னொரு பானை இடது பக்கத்துல. அந்த இடது புறத்துலதான் நிறைய செடிகள் இருந்திருக்கு. அந்த பக்கமா தான் இவங்க இந்த because I knew you would water them. இதுக்கு தனியா தண்ணி போய் ஊத்த வேண்டாம் இல்லையா செடிகளுக்கு. இந்த வழியிலே அப்படியே ஊத்தின்னு போயிடலாம். அப்பதான் அதுக்கு புரிஞ்சுதான், நம்ம நம்ம கிட்ட வந்து ஒரு தப்போ ஒரு குறை இருந்தாலும் அதுவுமே ஒரு நல்லது தானே நமக்கு செஞ்சிருக்கு, நம்மளுடைய முதலாளிக்கு நல்லது தானே ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணிதான். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட், யூ கேன் ஸ்டில் கிரியேட் சம்திங் பியூட்டிஃபுல். நீங்க பாருங்களேன், இந்த இன்னொரு பானை இருந்தது. அது வந்து நீர் நிரப்பி தான் கொண்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு உண்டான பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பானை தானே, எந்த பானை ஓட்டையா இருந்தோ அது தானே செடிகளை வளர்க்கறதுக்கு வந்து உதவிகரமா இருந்திருக்கு. ஸோ even if you are not perfect, there are chances that makes you create something beautiful. You are going to definitely create beautiful things. Never take things in a bad way. Even if you are not perfect, not at all a problem. You are working for the perfection, but still it can create something beautiful on the way. ஸோ இந்த ஒரு நல்ல தாட்டோட நம்ம இன்னையோடைய கிளாஸை பார்க்கலாம். கிளாஸுங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் தானே மேம் சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். ஓகே. இப்போ நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியை நம்ம பார்த்துட்டோம். ஆங்கிலம்னு வரும்போது போன கிளாஸ்ல மேம் நீங்க சொன்னீங்க வவல்ஸ்ன்னு இருக்கு, கான்சனன்ட்ஸ்ன்னு இருக்குன்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லையா, வவல்ஸ் எல்லாம் எந்த எழுத்தெல்லாம் வரும் அப்படின்னு? ஏஇஐஓயு. பர்ஃபெக்ட். மீதமுள்ள எழுத்தெல்லாம் கான்சனன்ட்ஸ். வாரேவா, சூப்பர். ஓகே. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு கிளாஸ்லயும் சில எழுத்துக்களுடைய சத்தத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த சத்தத்தை பேஸ் பண்ணி நம்ம வார்த்தையை வந்து ஃபார்முலேட் பண்ண பார்ப்போம். ஓகேயா? வில் டேக் 6 letters for this day. We'll take 6 letters. 6 எழுத்துக்களுடைய உச்சரிப்பை வந்து இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேயா? எழுத்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அதுக்கான சத்தம், உச்சரிப்பு என்னங்கிறத நம்ம பார்ப்போமே. அதை பேஸ் பண்ணி நம்மளால ஒரு வார்த்தையை ஃபார்முலேட் பண்ண முடியுதா, அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஏன்னா இப்ப நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க, ஐ லிவ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? அந்த ஐ லிவ் இன் இந்தியாங்கிற சென்டென்ஸ்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பு, ஒவ்வொரு சத்தமானது இருக்கு. அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா ஃபோனிக் சவுண்ட் அப்படின்னு. நம்மளும் தெரிஞ்சுப்போம் அதை. ஓகேயா? இன்னைக்கு வந்து ஒரு 6 எழுத்து, அந்த 6 எழுத்தினுடைய சத்தத்தை பார்ப்போம். முதல்ல நான் காமிக்க போறது லெட்டர் எஸ். நீங்க எல்லாரும் பாம்பு பார்த்துருப்பீங்க இல்லையா? வாட் இஸ் தி சவுண்ட் ஃபார் த லெட்டர் எஸ்?
is S alphabet, but the sound for this letter is S. நீங்களே என்னோட சேர்ந்து சொல்லுங்க. What is the sound that is made by snake? S. Perfect. That's why we are having snake at its back. Wow. Snake. Ah, 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 ah. What is it? Ah, 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 ah. எறும்பு ஓடுது. And it goes like this. Ant. This ant. Is the sound for the letter A. A எழுத்தினுடைய சத்தம் வந்து A. Yes. For the letter A. Okay. Next. என்னது டீங்கிறது தானே மேம் லெட்டர். அதுக்கான சத்தம் என்னன்னா நீங்க ஒரு டென்னிஸ் விளையாடுறீங்க, இந்த சத்தம் வரும்ல, that is the sound for this letter T. Tree. Tree. So now we have learned the sounds for 3 letters. S, A, letter T. Next comes letter P. இதோட சத்தம் என்ன? எல்லாருக்குமே அந்த சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். Hope you also say along with me. Or letter S, and tree. What is the word for pig? Pig. So letter P. Next comes the letter E. I தானே மேம் லெட்டர், அது என்ன சத்தம்? E. அப்படின்னா லெட்டர் E வந்து வேற மாதிரி சத்தம் வருமா? Obviously letter E கான சத்தம் வேற. When I show the letter, I will tell the sound accordingly. Now for the letter I, the sound goes like this. Igloo. Ink. The sound for the letter I is ink. Igloo. Last letter, 6th letter that we are going to see is What is the sound? Phone la vibrate ஆகுது எப்படி இருக்கும்? அப்படின்னு சத்தம் கேட்கும். சத்தம். Net. Letter N, we have the word as net. Say along with me, children. எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. The sounds for these 6 letters are S, ant, tree, pig, igloo, ink, and net. So, இப்போ எழுத்துக்கான சத்தம், அதுக்கான ஒரு சின்ன வேர்ட் நம்ம பார்த்துட்டோம். So, using these 6 letters, will we be able to formulate words? இப்போ நான் உங்களுக்கு படத்தை காமிப்பேன். அந்த படத்தை பேஸ் பண்ணி நீங்க எழுத்தினுடைய சத்தத்தை பேஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. பாப்போமா? Shall we identify the words based on the sounds these 6 letters are giving? இந்த 6 எழுத்தை வச்சுதான் நான் அந்த வேர்ட்ஸை காமிக்க போறேன். So based on the sound you are going to identify the word. All right? Okay. Come on, champions. Once again, I like to tell the sound for those who have joined late. Snake, ant, tree, pig, ink. Is the sound for the letter I. Is the sound for the letter N. Net. So these are going to be the letters
with which we have formulated words. இந்த 6 எழுத்தை வச்சுதான் வார்த்தைகளே காமிக்க போறேன். You are going to identify the words based on the sound. இந்த சத்தத்தை வச்சுதான் நீங்க words ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. ஓகேயா? Sat pin. One moment. I'll tell the sound for you. Okay? If not, you are going to tell the sound and identify by yourself. Wow, very good. Identify பண்ணிட்டீங்களா word என்னன்னு? The word என்ன? இந்த படத்தை பார்த்தா 2 வார்த்தை ஃபார்முலேட் பண்ணலாம். உட்கார்ந்துட்டு இருக்காங்க கரெக்டா? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? Sit. You know, also tell it as at, sat. ஐடென்டிஃபை பண்ணீங்களா? உங்களுக்கு இந்த வார்த்தையா ஏற்கனவே தெரியும். உட்கார்ந்து இருக்கிறதுனா சிட், இது தெரிஞ்சதுதான். ஆனா அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய இந்த எழுத்தினுடைய சத்தம், அதை பேஸ் பண்ணி இந்த வார்த்தையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆல்ரைட். பின்னாடி நடந்து போறான். அவன் இவனுடைய தோலை வந்து தட்டி கூப்பிடுறான். What is he doing exactly? How do we tell it in English? At, at, pat. He's patting his back. At, pat. Very good. At, tap. Wow, super. நீங்களும் என்னோட சேர்ந்து அந்த சத்தத்தோட அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறீங்க. வெரி நைஸ். At, tap. You can also tell it in chat box. Unmute பண்ணியும் சொல்லலாம், chat boxலயும் சொல்லலாம். Okay? You can see many of you responding. I want others also to respond. Itch. Itch. What is the word? Itch. வார்த்தையினுடைய சத்தம் கொடுக்குறேன். With that you are able to identify, I hope. Itch. Pit. Exactly. Wow. Claps for you. பேனாவுடைய உண்மையா இருக்கு. What else can we tell it in English? இந்த வார்த்தையை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Nib. But we didn't have the letter B for the base class. What is the word? It is tipped. Chip. Chip of a pen. It's nothing but chip of a pen. Chip. விதை. ஒரு பழம், ஒரு கிரீன் ஆப்பிள், அது கூட இருக்கக்கூடிய ஒரு விதை. இந்த விதை இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? I'll tell the sound. With the sound, you let me know the word. Identify the word. புதுசா கூட இருக்கலாம், ஆனா அந்த சத்தத்தை பேஸ் பண்ணி இந்த வேர்ட் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது தானே? This pip. Pip. So the boy is making a tea. Okay, என்ன word, ma'am? What is he doing? He's sipping the tea. Sip. Wow, sip. Sipping the tea. Sip. Sip. வீட்லயே இருக்கிறது தானே? What is it? Pan. Wow, good. I hope you're also identifying along with me. What is pin? Great. இது என்ன? டப்பா மாதிரி இருக்கு. Okay. In English, what else? In English, how can we say it? Chin. Exactly. Last word. Boy is sleeping over here. So any word can you formulate for this word, this picture?
Any idea? No, he's taking a nap. A nap. ஒரு சிறிய தூக்கம். அதுதான் நம்ம nap அப்படின்னு சொல்லுவோம். A nap. So using these 6 letters, not only 6 letters, the sounds of 6 letters, we have identified 11 words. இந்த 6 எழுத்தை வச்சு இதோடைய சத்தத்தை I hope you will remember. Okay? You'll remember the sounds of these 6 letters. One moment. S, A, Ch, P, I, N. So the letters that we saw for the they are SATPIN, and the sound goes like this: A, Ch, P, I, N. All right. Good. Very nice. I hope you will practice these sounds at home as well. வீட்லயும் போய் இதோடைய இந்த எழுத்தினுடைய சத்தத்தை வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. Okay? All right. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே ஆங்கிலம்ங்கிற பாஷையை படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? எழுத தெரியும், பரீட்சை வரும், நம்ம நிறைய பண்ணுவோம். ஆனா பேசணும் வரும்பொழுதுதான் நம்ம எல்லாருக்குமே இந்த தயக்கம் வரும். எப்படி பேசுறது, யார் ஆரம்பிப்பா, ஏய் நீ பேசுறா, நீ பேசு அப்படின்னு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லயே நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தயக்கம். நம்ம எங்கேயாவது வார்த்தைகளை தப்பா பயன்படுத்திடுவோமோ, would any words be wrongly spelled, தப்பா உச்சரிச்சிருப்போமா, இல்லாட்டி தவறுதலான வார்த்தையை பயன்படுத்திருப்போமாங்கிற சந்தேகம் இருக்கும். கரெக்டா? These are the things that why we hesitate to speak English. அது இந்த காரணம் தான் நம்மள வந்து ஒரு தயக்கத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படின்னா இப்போ ஒரு வாக்கியம் எடுத்தோம்னா அப்படின்னா என்ன இருக்கணும்? வார்த்தைகள் இருக்கணும், அவ்வளவுதானே. வார்த்தைகள் முன்னும் பின்னுமா இருந்ததுன்னா அது நமக்கு அர்த்தத்தை கொடுக்குமா? நான் இப்போ வந்து என்ன சொல்றேன், இந்த போர்டு வந்து கிளீனா இருக்கு, இந்த போர்டு இஸ் கிளீன், ரைட்? போர்டு இஸ் கிளீன், கிளீனா இருக்கு. கிளீனா இருக்குன்னு தான் நான் சொல்றேன், சுத்தமா இருக்குன்னு நான் சொல்றேன். நம்ம பேசும் வழியே வந்து நம்ம கிளீனா இருக்குன்னு சொல்றோம். அதுலயும் கூட ஒரு ஆங்கில வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறோம். கிளீனா இருக்கு. எது கிளீனா இருக்கு? போர்டு கிளீனா இருக்கு. ஸோ போர்டு கிளீனா இருக்கு. போர்டு இஸ் கிளீன். So how am I saying it? Maximum I'm using only English words over here. Board is clean. Board clean ஆ இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம். நம்ம சாதாரணமா நம்ம நண்பர்கிட்ட பேசுறதையோ நம்ம ஜெனரல் கம்யூனிகேஷன்ல இப்படிதானே இருக்கு. ஸோ for a sentence to give us meaning, a complete meaning, a meaningful one, majorly we are using English words itself. கரெக்டா? ஆங்கில வார்த்தைகள் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அதை எப்படி பயன்படுத்துறோம், அதோடைய இடம் வந்து சரியா இருக்கா? இப்ப இங்க எதை பத்தி பேசுறோம்? போர்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ நான் எதை பத்தி பேசுறேனோ அது என்னவா ஆகும்? யோசனை பண்ணிருக்கீங்களா? எப்படி இருக்கு? கிளீனா இருக்கு. ஓகே, நான் எதை பத்தி பேசுறேனோ அதை என்னன்னு சொல்லுவேன்? திங்க் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்குள்ள ஒரு குட்டி ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். நான் இப்போ ஒரு சில சென்டென்சஸ் காமிப்பேன், அதுக்கான டிரான்ஸ்லேஷன் உங்களால கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஐ ஹாவ் வெரி சிம்பிள் சென்டென்சஸ் தட் வி யூஸ் இன் ஆர் டே டு டே லைஃப். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய எளிமையான வாக்கியங்கள் தான் நான் அதை காமிக்க போறேன். அதுக்கான டிரான்ஸ்லேஷன் அதுவுமே நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து ப்ராப்பரா நீங்க மேட்ச் பண்றீங்களான்னு மட்டும் நான் பாக்குறேன். ஓகே, என் அம்மா சுவையாக சமைக்கிறார். முதல்ல படிச்சிருவோம் என்னெல்லாம் சென்டென்ஸ்க்கு. அவன் தினமும் பள்ளிக்கு செல்கிறான். அவன் தினமும் பள்ளிக்கு செல்கிறான். என் நண்பர்களும் நானும் புத்தகங்களை படிக்கிறோம். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். இதெல்லாம் நம்ம தினைக்கும் சொல்றது தானே, சிம்பிளா இருக்கிற சென்டென்ஸ் தானே கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன் அதை வந்து மேட்ச் பண்ண பார்ப்போமா? என் அம்மா சுவையாக சமைக்கிறார். யார் சமைக்கிறா? எங்க அம்மா சமைக்கிறாங்க. மை மதர் குக்ஸ் டெலிஷியஸ் ஃபுட். சுவையாக சமைக்கிறார். வெரி குட். அவன் தினமும் பள்ளிக்கு செல்கிறான்.
He goes to school every day. He goes to school every day. என் நண்பர்களும் நானும் புத்தகங்களை படிக்கிறோம். என் நண்பர்களும் நானும் புத்தகங்களை படிக்கிறோம். My friends and I read books. அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். They play cricket. Very good. சூப்பர். அந்தந்த சென்டென்ஸ்க்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனையும் சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்திருக்கு? My friends, I read books. My mother cooks delicious food. They play cricket. He goes to school every day. பார்த்தோம்னா இங்க ரீடுன்னு இருக்கு, இங்க குக்ஸ் இருக்கு. சில இடத்துல இந்த வார்த்தைகளோட, அதாவது எந்த வேலையை செய்யறோமோ அந்த வேலை செய்யற வார்த்தையை வந்து வேர்ப்னு சொல்லுவோமா, அதோட எஸ் சேர்த்திருக்கோம். சில வார்த்தைகள்ல சேர்க்கவே இல்லை. எப்ப சேர்க்கணும்? ஏன் நான் வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ரீட்ஸ் புக்ஸ் சொன்னா என்ன தப்பு? சொல்லலாம்ல. நிறைய பேர் இருக்கோம், நான் இருக்கேன், என் நண்பர்கள் இருக்காங்க. ஏன் ரீட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது? சொல்லாமே. சொல்லலாமா? தெரிஞ்சுப்போ. ஓகே, இங்க பாருங்க. மை மதர் குக்ஸ் டெலிஷியஸ் ஃபுட். என்னம்மா சுவையாக சமைக்கிறார். என்னம்மாங்கும் போது மை மதர் இருப்பீங்க. சுவையாக, டெலிஷியஸ், டேஸ்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. வெரி குட். டேஸ்டி ஃபுட். மை மதர் குக்ஸ் டேஸ்டி ஃபுட் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே, அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். தே பிளே கிரிக்கெட். ஏன் பிளேஸ் கிரிக்கெட்னு எழுதினா என்ன தப்பு? ஸோ உங்கள நிறைய பேருக்கு இந்த சென்டென்சஸ் பார்க்கும்போது இந்த சந்தேகம் வந்திருக்கலாம். கரெக்டா? அப்படின்னா என்ன? சப்ஜெக்டுக்கு பொறுத்தா மாதிரி யார் ஒரு வேலையை செய்யறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் இங்க இந்த வேர்போட எஸ் சேர்க்கிறோமா சேர்க்காம இருக்கோமாங்கிறது தெரியும். அது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஐ பிளேஸ் கிரிக்கெட்னு நான் சொல்லியிருக்கேன் மேம். வீட்டுல எங்க அம்மா பேசும்போது, அம்மா என் நண்பர்களோட விளையாடினேன், நான் கிரிக்கெட் விளையாடுறேம்மா, ஐ பிளேஸ் கிரிக்கெட்னு சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லக்கூடாது ஐ பிளேஸ் கிரிக்கெட்னு? நான் வரும்போது அங்க பிளே தான் சொல்லணும். அப்படிலாம் இந்த ரூல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா நான் பேசும்போது? அப்பதான் அது மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஆகுமா? ஆமா, கண்டிப்பா. சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா, ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா, இப்ப இந்த போர்டு இஸ் கிளீன். எதை பத்தி நான் பேசுறேன்? போர்டை பத்தி பேசுறேன். எதை பத்தி பேசுறேனோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வந்து சப்ஜெக்ட்னு சொல்றோம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கிராமருக்கே போல, இதோட வேலை என்னங்கிறத மட்டும் நான் சொல்றேன். போர்டை பத்தி பேசுறேன். நான் எதை பத்தி பேசுறேன்? நீங்க நிறைய பேரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி பேசிருப்பீங்க. வளவளன்னு பேசாதடா, சப்ஜெக்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படின்னா என்ன? முக்கியமான விஷயம் என்னவோ அதை பத்தி பேசு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படின்னா நான் எதை பத்தி பேசுறேனோ அதை சப்ஜெக்ட்னு சொல்றேன்னா அவ்வளவுதான். எப்படி இருக்கு? கிளீனா இருக்கு. இருக்கு இருக்குங்கிற வார்த்தை எது குறிக்கிறது? இந்த எஸ்ங்கிற வார்த்தை தான் இருக்கு, ஒரு நிலையை தெரிவிக்கிறது இல்லையா? So it is telling me how it is, how the board is, the state of the board. So இத வந்து நம்ம இப்போதைக்கு ஞாபகம் வச்சுப்போம். verb. ஓகேயா? நிலையும் verb-ஆ இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? சோ நான் எதை பத்தி பேசுறேனோ சப்ஜெக்ட், ஒரு செயலை குறிக்கக்கூடியதும் ஒரு verb தான், ஒரு நிலையை தெரிவிக்கக்கூடியதும் ஒரு verb தான். ஆக்ஷன். நான் கிரிக்கெட் விளையாடுறேம்மா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? பிளே, விளையாடுறது, அது ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது. பிளே, பிளே கிரிக்கெட். இதுதானே நீங்க சொன்னீங்க. அம்மாட்ட பேசும்போது என்ன சொல்றீங்க? ஐ பிளே கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த இதுல ஆரம்பத்திலே எடுத்த சென்டென்ஸ் இதுதான். போர்டு கிளீனா இருக்கு. போர்டு இஸ் கிளீன். இஸ் டெல்லிங் மீ தி ஸ்டேட், ஹவ் தி போர்டு இஸ். நிலையை தெரிவிக்கிறது இல்லையா? சோ இட் இஸ் ஸ்டேட். சோ ஒரு verb ஆனது ஒரு நிலையை தெரிவிக்கலாம், இல்லாட்டி ஒரு செயலை தெரிவிக்கலாம். எக்ஸாக்ட் ஆக்ஷன் கேன் பி டிஸ்பிளே. சோ இதெல்லாம் வந்து சரியான வரிசையில இருந்தாதான் அது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாவே ஆகும். எந்த இடத்துல நான் எஸ் சேர்க்கணும்? ஐ பிளே கிரிக்கெட். ஏன் நான் ஐ பிளேஸ் கிரிக்கெட்னு நான் ஏன் சொல்லக்கூடாது? என்ன பாப்போமா? அதுக்கு வந்து ஒரு மேக்னெட் ரூல், மேக்னெட் ரூல்னு ஒண்ணு இருக்கு. ஓகேயா? இந்த மேக்னெட் ரூல்ல நீங்க நினைச்சுட்டீங்கன்னா, ஞாபகம் வந்துருச்சுன்னா, நீங்க தப்பே செய்ய மாட்டீங்க பசங்களா. சூப்பரா இங்கிலீஷ் பேசுவீங்க.
Okay, we are going to learn the magnet rule. Okay, be magnet ஒட்டிக்கோ, right? Same way for certain subjects will be adding yes, for certain subjects will not be adding yes. அதாவது verb ஓட நம்ம இதை சேர்க்க மாட்டோம். அது எப்படி? அந்த மேக்னெட் ரூலை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மேக்னெட் ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா நீங்களும் சென்டென்ஸ் வந்து பேசிடலாம். ஓகே, அது என்ன மேக்னெட் ரூல் பார்ப்போமா? So that and show few sentences for which you are going to tell the subject. அப்படின்னா எதை பத்தி பேசுறேன் இப்போதைக்கு நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை பத்தி நான் பேசுறேன் அது வந்து சப்ஜெக்ட், அவ்வளவுதான். ஓகே, இன்டெப்தா இந்த சப்ஜெக்ட் அப்படிலாம் எதை பத்தி பேசுறேன் அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. அருண் பிளேஸ் கிரிக்கெட். அருண் கிரிக்கெட் விளையாடுறான். நான் ஐ பிளே கிரிக்கெட் சொன்னேன், ஆனா இங்க பாருங்க அருண் பிளேஸ் கிரிக்கெட் இருக்கு. கண்டுபிடிச்சிங்களா? யாரு கிரிக்கெட் விளையாடுறாங்க? யாருமா விளையாடுறா? அருண் விளையாடுறான். கரெக்ட். அப்படின்னா ஸ்கேன் பண்ணுவோமா யாருன்னு? அருண். எஸ், சப்ஜெக்ட் இஸ் அருண். யாரை பத்தி பேசுறோம்? அருணை பத்தி பேசுறோம். ஸோ அருண் இஸ் தி சப்ஜெக்ட். மதுரை இஸ் பியூட்டிஃபுல். மதுரை ரொம்ப அழகா இருக்கு. எது ரொம்ப அழகா இருக்கு? மதுரை. ஸோ இங்க பார்த்தோம்னா ஒரு நபரை பத்தி தான் நம்ம பேசணும். இங்க பார்த்தோம்னா ஒரு இடத்தை பத்தி பேசுறோம். ஒரு இடமும் கூட சப்ஜெக்ட் ஆகுமா? ஆகும். எஸ். ஸோ சப்ஜெக்ட் கேன் ஈவன் பி அ பிளேஸ், இட் கேன் பி அ பர்சன், இட் கேன் பி அ பிளேஸ். ஒரு இடமா கூட இருக்கலாம், ஒரு நபரா கூட இருக்கலாம், ஒரு விலங்கா கூட இருக்கலாம். எஸ், த லயன் ரோர்ஸ். த லயன் ரோர்ஸ். லயன் இஸ் தி சப்ஜெக்ட். அதை பத்தி பேசுறோம். கர்ஜிக்குது சிங்கம். The lion roars. The laptop works. என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கணினி வேலை செய்யுது. What is working? The laptop works. What is the subject? எதை பத்தி பேசுறேன்? லேப்டாப்பை பத்தி பேசுறேன். The laptop works. So subject is nothing but the laptop over here. ஸோ ஒரு நபருடைய பேர் பார்த்தோம், ஒரு ஊருங்கிறது கூட பேசிட்டோம், ஒரு விலங்கு, ஒரு பொருள். இங்க பாருங்க, தே ஸ்டடி டுகெதர். அவங்க ஒன்னா படிக்கிறாங்க. அவங்க ஒன்னா படிக்கிறாங்க. அவங்க, அவங்கங்கிற வார்த்தையும் சப்ஜெக்ட். யார் படிக்கிறா? அவங்க படிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு சப்ஜெக்ட்னு வரும்போது என்னெல்லாம் விஷயங்கள் வந்து அதுல இருக்கு? இன்க்ளூட்ஸ் நவுன், ப்ரோனவுன். both are included. ஸோ நவுன்னா என்ன? ஒரு பெயர் சொல். யாரை பத்தி பேசணும்? இடத்தை பத்தி பேசணும், ஒரு நபரை பத்தி பேசணும் இல்லையா? ஒரு பொருளை பத்தி பேசணும், ஒரு விலங்கை பத்தி பேசணும், ஒரு இடத்தை பத்தி பேசணும். மதுரை இஸ் பியூட்டிஃபுல்னோ, கரெக்ட். அப்புறம் ஒரு பொருளை பத்தி பேசணும், லேப்டாப் ஒர்க்ஸ் சொன்னோம். இட், வி, யூ, she, all these are pronouns. Next comes person. That is a noun. Arun plays cricket. He plays cricket. He is a pronoun. அதாவது ஒரு நபருடைய பெயர் பதிலா அவன், அவர், அது, இது எதை பத்தி பேசுறோமோ அதெல்லாம் வந்து ப்ரோனவுன்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் எதை பத்தி பேசுறேனோ அது சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல எதெல்லாம் அடங்கி இருக்கும்? ஒண்ணு பெயர் சொல்லா இருக்கலாம், இல்ல பிரதி பெயர் சொல்லா இருக்கலாம். கரெக்டா? இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எதை பத்தி பேசுறேனோ அது சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டுக்குள்ள எதெல்லாம் அடங்கி இருக்கும்னா ஒண்ணு பெயர் சொல்லா இருக்கலாம், இல்ல பிரதி பெயர் சொல்லா இருக்கலாம், ஒண்ணு நவுனா இருக்கலாம், இல்ல ப்ரோனவுனா இருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இந்த சென்டென்சஸ் பேஸ் பண்ணி. either it is noun or pronoun, that is the subject place. எதை பத்தி பேசுறோமோ அதெல்லாம் சப்ஜெக்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். வேர்ட் இஸ் கிளீன்.
அத ஒரு நிலைங்கிற வார்த்தையும் வேர்பா வரும்னு சொன்னோம். கரெக்டா? ஒரு செயல் கூட வேர்பா வரும். ஸோ இப்ப வரக்கூடிய வாக்கியங்கள்ல எது வேர்பா வருது பாப்போமா? அது நிலையோ செயலையோ தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த வேர்பா நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். The scientist explores space. This explores. The artist paints murals. The artist paint murals. What is the verb over here? Paint. Paint பண்றார். அது வந்து ஒரு செயலை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. கரெக்டா? யார் பண்றா? ஆர்டிஸ்ட், ஓவியக்காரர்கள், கலைஞர்கள். The baker bakes bread. What does the baker do? Who is baking? The baker. யார் பேக் பண்றாங்க? The baker. What is he doing? He bakes. The word bakes is the verb. Word is scanned over here. இந்த green கலர்ல ஹைலைட் ஆஇருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் a verb. என்ன செய்யறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிவிக்குது. The students study math. The students study math. படிக்கிறாங்க. படிக்கிறதுங்கிறது இங்க verb. It is scanned over here. Come on, you identify and let me know the next sentence. The dolphin swims fast. The dolphin swims fast. வேகமாக dolphin நீந்துகிறது. Swims. Yes, very good. That's the verb. Here, the children play games. Children play games. யார் விளையாடுறா? குழந்தை. குழந்தை தான் சப்ஜெக்ட். குழந்தைகளை பத்தி பேசுறோம், அது சப்ஜெக்ட் ஆயிடுது. என்ன பண்றாங்க? விளையாடுறாங்க. Play is the verb. The sun shines brightly. சூரியன் பிரகாசமாக ஜொலிக்கிறது. எது? சூரியன். அது சப்ஜெக்ட் ஆயிடுது. ஆனா நம்மள இங்க என்ன கேட்டிருக்காங்க? verb தானே ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணுவோமா? Yes. As you all told, shines is the verb. They write stories. அவங்க கதைகளை எழுதுறாங்க. அவங்க அவங்க இங்க பாருங்க pronoun. ஸோ எதை பத்தி யாரை பத்தி பேசுறோம்? அவங்கள பத்தி பேசுறோம். ஸோ செயலை செய்யக்கூடிய நபர் சப்ஜெக்ட்ங்கிறது ஒரு பெயர் சொல்லா இருக்கலாம், இல்ல பிரதி பெயர் சொல்லா இருக்கலாம், இன்னும் நவுனா இருக்கலாம், இல்ல ப்ரோனவுனா இருக்கலாம். இந்த எல்லா சென்டென்ஸையும் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒண்ணு நபரை குறிச்சிருக்கும், இல்ல பிரதி பெயர் சொல்லா இருந்திருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் பின்தொடர்ந்து வர வார்த்தை ஒரு செயலை தெரிவிக்குது. தே ரைட் ஸ்டோரிஸ். என்ன எழுதுறாங்க? கதைகளை எழுதுறாங்க. தே ரைட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தே ரைட் ஸ்டோரிஸ். ஒரு ஃபுல் ஃபிளெஜ், ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸா இங்க இருக்கு. ஆல்ரைட். இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கணும்னா அதை நான் அர்த்தமுள்ள வாக்கியமா கொடுக்கணும்னா யார் செய்யறாங்கிறத நான் சேர்க்கணும், என்ன செய்யறாங்கிறத கொடுக்கணும், எழுதணும். இது ரெண்டுமே நான் இணைச்சேன்னா ஓரளவு ஒரு அர்த்தம் கொடுக்குற வாக்கியமா அது இருக்கும். அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய வாக்கியங்களும் முக்கியமா இருக்கு சில இடங்கள். ஒன்னா நம்ம பார்ப்போம். யார் ஒருவர் செயலை செய்யறாங்களோ அதை சப்ஜெக்ட்ன்றோம், என்ன செயல் செய்யப்படுதோ அது வேர்ப்ன்றோம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் சிம்பிளான நான் சென்டென்ஸ் பேசணும்னா. கரெக்டா? ஆல்ரைட். ஸோ சப்ஜெக்டையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த சென்டென்ஸுக்கு வேர்புங்கிறது வேணுங்கிறது புரிஞ்சுட்டீங்க. நவ் மேக்னெட் ரூல். மேம் சொன்னீங்க இல்லையா, ஐ பிளே கிரிக்கெட்ன்றீங்க, ஹீ பிளேஸ் கிரிக்கெட்னு சொன்னீங்க. ஏன் எஸ் சேர்த்தோம்? இந்த மேக்னெட் ரூல் நான் சொல்லி கொடுக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா? லெட் மீ see the magnet rule to you. இந்த மேக்னெட் ரூல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. see the magnet team. காந்தம் அடங்கிக்கூடிய அந்த அணி வந்து எதெல்லாம் எந்த வார்த்தையெல்லாம் அடங்கி இருக்குன்னா he, she, it இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா அது வந்து மேக்னெட்டிக். பிளெயின் டீம். யாரெல்லாம் பிளெயின் டீம்? நான், நீ, நாங்க, அவங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பிளெயின் டீம். இந்த அட்ராக்ட் ஆகிற டீம்லாம் எதுனா ஹி, ஷி, இட். ஒரு நபரினுடைய பெயரும் வச்சுக்கோங்க. ஓகே? மேக்னெட் டீம். நேம் ஆஃப் அ பர்சன், ஹி, ஷி, இட். மேக்னெட்டா இருக்கிறதுனால சிவப்பு நிறத்துல இருக்கு. ஸோ மேக்னெட் டீம் ஆர் தீஸ் த்ரீ வேர்ட்ஸ்.
the plain team are I, you, we, they. அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வரீங்க மேம்? அதாவது அந்த எஸ் சேர்க்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமா இருந்ததுல்ல. ஐ பிளேஸ் கிரிக்கெட் நான் சொல்லிருக்கலாமே அப்படின்னும் சொல்ல மாட்டோம். ஏன்னா it is a plain theme wherein the verb will not attract s. Only these three words will attract s to it. He runs fast. He runs fast. அவன் யார பத்தி பேசுறோம்? அவன் வேகமா ஓடுறான். அவன் வேகமாக ஓடுகிறான். runs. I run fast. அங்க பாருங்க, I run தான் வருது. It is plain team. Plain team வந்து s attract பண்ணாது. magnet team தான் s attract பண்ணும். He runs fast. She eats a fruit. She eats a fruit. அவள் பழம் சாப்பிடுகிறாள். ஷீங்கிறது வார்த்தை. மேக்னெட் டீமா மேக்னெட் டீம் இல்லையா? ஆமா, மேக்னெட் டீம் தானே. ஷீங்கிற வார்த்தை ஒரு மேக்னெட் வேர்ட் which attracts s to the verb. Alright? It jumps high. அது வேகமாக, அது உயரமாக குதிக்கிறது. I'm sorry. அது உயரமாக குதிக்கிறது. It jumps high. இதை பத்தி பேசுறோம். அது ஒரு பூனையா இருக்கலாம், நாயா இருக்கலாம். அதை வந்து நம்ம எப்படி அழைப்போம்? அதுன்னு தானே சொல்லுவோம். அது உயரமா குதிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ ப்ரோனோம். அதை விட்டுருந்தேன். இப்ப அதுக்கப்புறம் பின்தொடர்ந்து வர வார்த்தைக்கு தானே எஸ்ஸா எஸ் வேண்டாமான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இட்ங்கிற வார்த்தை மேக்னெட் டீமா நான் மேக்னெட் டீமா? எஸ், இட் இஸ் அ மேக்னெட் டீம். ஸோ வி ஆட் எஸ் டு தி verb. It jumps high. plain டீம்லாம் மேம், பிளெயின் டீம்லாம் என்னலாம்? ஐ, யூ, வி, தே. நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள். ஐ ரன் ஃபாஸ்ட். நான் வேகமா ஓடுறேன். ஐ ரன்ஸ் ஃபாஸ்ட்னு சொல்ல மாட்டோம். ஏன்? இது மேக்னெட் டீம் கிடையாதே. If it is a magnet team, it attracts s. If it is not a magnet team, it doesn't attract s. Right? So இது பேர் என்னன்னு சொல்றோம்? சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். எஸ் ரூல். ஐ ரன் ஃபாஸ்ட். they eat fruits. அவர்கள் பழங்கள் சாப்பிடுகிறார்கள். they eat fruits. அவர்கள் யார் சாப்பிடுறா? அவங்க சாப்பிடுறாங்க. eat இதோட எஸ் சேர்க்கணுமா வேண்டாமா? ஏன் சேர்க்க கூடாது? ஏன்னா இவங்க பிளெயின் டீம். கரெக்டா? உங்க பிளெயின் டீம் மேக்னெட் டீம் கிடையாது. he she it தான் மேக்னெட் டீம். IUV இதே வந்து நான் மேக்னெட் டீம், பிளெயின் டீம். அதனால அவங்களுக்கு நம்ம எஸ் சேர்க்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். we jump high. நாங்கள் உயரமாக குதிக்கிறோம். So we are non-magnet team. It is plain team. We don't attract yes. That is why the sentence is written in this manner. இந்த ரூலை ஞாபகம் வச்சுப்பீங்களா? மேக்னெட் ரூல். யாருக்கெல்லாம் எஸ் சேர்ப்போம், யாருக்கு சேர்க்க மாட்டோம். இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? Did you remember this rule? Oh. One. இந்த மேக்னெட் ரூல், நாட் மேக்னெட் ரூல். ரூல் ஞாபகம் இருந்ததுன்னா நீங்க ஈஸியா இப்ப நான் காமிக்க போற சென்டென்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. வேலை அது சரியா கூட இருக்கலாம், தப்பா இருக்கலாம். தப்பா இருந்ததுன்னா நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களா? அப்போமா இதான் இப்ப டிடெக்டிவ்ஸ் இதான் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. இந்த farmer work in the field. farmer work in the field. work போமா,
வேர்ப்ஸ் சொல்லணுமா? என்ன சொல்லணும் நம்ம? பர்சன். இப்போ பர்சன் வந்தாலும் அந்த எஸ் அட்ராக்ட் ஆகுமா ஆகாதான்னு சொன்னேன். Shall I decrypt the answer? கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க ஆல்ரெடி? எஸ், the farmer works in the field. ஏன் இங்க farmer works in the field ன்னு சொல்லணும்? The farmer is singular. Active. Also we add s to the verb. It comes under the active. விவசாயி வயலில் வேலை செய்கிறார். Name of a person. When you are referring to a person in general, we add s along to the verb. Along with the verb, we add s. It is a magnetic. Magnet rule follow பண்றது. கரெக்டா? Next. My friends play cricket. Friends play cricket. என் நண்பர்கள் கிரிக்கெட் விளையாடுறாங்க. இது ஈஸியா இருக்கு தமிழ்ல சொல்லுங்க. My friends plays cricketன்னு சொல்லுவோமா? Play cricket சொல்லுவோமா? இது மேக்னெட் ரூலா நான் மேக்னெட் ரூலா? பிளேயிங் ரூலா? Have you identified? Come on. Yes. Subject my friends is a plural one. Playing team. Plural subject. பன்மை வார்த்தைக்குமே இது வந்து பேஸ் ஃபார்ம்லயே இருக்கும். பன்மை வார்த்தைகள் வந்து என்ன இருக்கும்? பேஸ் ஃபார்ம்லயே verb இருக்கும். குழப்பமே வேண்டாம். சிங்குலர் சப்ஜெக்ட் எஸ் சேர்க்கும். மேக்னெட் ரூல். ப்ளூரல் ஃபார்ம் வேர்பாவே இருந்துரும். பிளெயினாவே இருந்துரும். அது மேக்னெட்டா இருக்காது. அட்ராக்ட் ஆகாது. இட் வில் பி இன் த பேஸ் ஃபார்ம். தட் இஸ் இட். ஓகே. ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு எஸ் சேர்க்க மாட்டோம். அவ்வளோதான். My mother cook delicious food. இந்த சென்டென்ஸ் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். இங்க இப்ப சொல்லுங்க. மை மதர் குக்ஸ் டெலிஷியஸ் ஃபுட்னு சொல்லணுமா? மை மதர் குக் டெலிஷியஸ் ஃபுட்னு சொல்லுவோமா? மேக்னெட் ரூல், நான் மேக்னெட் ரூல். யார் சுவையான சாப்பாடு சமைக்கிறாங்க? அம்மா சமைக்கிறாங்க. சப்ஜெக்ட் யார் செய்யறாங்க, என்ன செய்யறாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எப்படி அமைஞ்சிருக்கு அந்த சென்டென்ஸ்? சரியா இருக்கா? இஸ் சிங்குலர் சப்ஜெக்ட். ஒருமை வார்த்தை. இத்தரை பத்தி தான் பேசுறோம். It's a magnetic which attracts s to the verb. My mother cooks delicious food. அதுதான் சரியான சென்டென்ஸ். My mother cooks delicious food. என் அம்மா சுவையான உணவை சமைக்கிறார். Add s to the verb. We go to the school by bus. ஸ்கூலுக்கு பஸ் மூலமா போறோம். பஸ்ல நாங்க ஸ்கூலுக்கு போறோம். ஈஸி. We goes to school by bus. அப்படி சொல்லுவோமா? மேக்னெட் ரூலா நான் மேக்னெட் ரூலா? பிளெயின் தீமா? Yes, it is a plain theme. Doesn't attract s to it. Be is part of plain theme. So the verb go does not change. It's a plural subject. Very good. Plural subject வந்து SO ESO சேர்க்க மாட்டோம். Correct பசங்களா? Super. The rooster crow at sunrise. கத்துது இல்லையா? The rooster crow at sunrise. அப்படி சொல்லுவோமா? The crows. The rooster crows at from sunrise ன்னு சொல்லுவோமா? Yes, we say it as the rooster crows at sunrise. ஏன் இதை பத்தி பேசுறோம்? It attracts. It's a magnetic. Rooster is a singular one, so we add s to the verb. Singular team இருக்கணும். He, she, it இருக்கணும். இது மாதிரி இருந்ததுன்னா we add s to it. It is a plural form and it comes bu they comes as pronoun. We don't use the s. It is a plain team. சேவல் சூரிய உதயத்தில் கூவுகிறது. Farmers harvest the crops. Farmers harvest the crops. Farmers விவசாயிகள். நிறைய பேர் இருக்காங்க.
நிறைய பேர் இருக்காங்கன்னா எஸ் அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதா? பண்ணாது. ஏன்னா இட் இஸ் a plural form, so the verb remains unchanged. விவசாயிகள் பயிர்களை அறுவடை செய்கிறார்கள். plural subjectக்கு எஸ் அட்ராக்ட் ஆகாது. alright. One last sentence. My sister helped me with homework. தங்கச்சி எனக்கு ஹோம்ஒர்க்ல உதவி செய்தா அப்படின்னு சொல்லுவோமா? மை சிஸ்டர் ஹெல்ப்ஸ் மீன்னு சொல்லுவோமா? மை சிஸ்டர் ஹெல்ப் மீன்னு சொல்லுவோமா? மை சிஸ்டர் ஒருமை வார்த்தை, அது சிங்குலர் வேர்டா இருக்கு. அதுக்கு எஸ் சேர்க்கணுமா? வேர்புக்கு சேர்க்க கூடாதா? மை சிஸ்டர் இஸ் சிங்குலர், இஸ் பார்ட் ஆஃப் மேக்னெட் டீம். வெரி குட். மேக்னெட் டீம் வந்ததுனாலே எஸ் சேர்க்கணும். கரெக்டா? மை சிஸ்டர் ஹெல்ப்ஸ் மீ வித் தி ஹோம்ஒர்க். Now you have identified the magnet rule. மேக்னெட் ரூல்ல வந்து தெரிஞ்சுட்டீங்க. ஸோ இப்பெல்லாம் நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. எஸ் சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா அப்படிங்கறத நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. So who follows the magnet team? Who are the plain team? Because it doesn't include yes along with the verb. Magnet team, non-magnet team. The plain team. The magnet rule ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அந்த செயல் சொல்லோட எஸ் சேர்க்கணுமா சேர்க்க வேண்டாமாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். இந்த ஒரு ரூலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால இன்னும் ஒரு சிம்பிளா இருக்கிற சென்டென்ஸ் தான் நீங்களே பேசுவீங்க. கரெக்டா? ஐ ஈட் இட்லி எவ்ரிடே சொல்ல முடியுமா? ஐ ஈட்ஸ் இட்லின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே? கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க தானே? ஓகே. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ்லாம் நீங்க பேசி பாருங்க. பேசும்போது அந்த ஒரு ரூல் ஒரு குட்டியா அந்த இடத்துல ஞாபகம் வரும். அப்போ வந்து நீங்க சரியான சென்டென்ஸ கட்டாயமா பேசிடுவீங்க. ஓகேயா? இன்னைக்கு வந்து நீங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்க, கிளாஸ் இங்கிலீஷ் பாரார் அப்படியும் பார்த்துட்டீங்க. ஸோ வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க உங்க வீட்டில் எப்படி இருந்தது உங்களுடைய இன்னைக்கு நாள், இந்த கான்வர்சேஷன் வந்து இப்படி இருந்தா எப்படி நீங்க பதில் சொல்வீங்க, எப்படி நீங்க கான்வர்சேட் பண்ணுவீங்க பார்ப்போமா? குட் ஈவினிங், ஸ்கூல் இஸ் ஓவர், ஹவ் வாஸ் யூர் டே. மேம வந்து நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறீங்க, எப்படிடா இருந்தது உன்னுடைய நாள் இன்னைக்கு அப்படின்னு கேக்குறாங்க. குட் ஈவினிங், ஸ்கூல் இஸ் ஓவர், ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சு, எப்படி போச்சு உன்னுடைய நாள் அப்படின்னு கேக்குறாங்க. குட் ஈவினிங், ஸ்கூல் இஸ் ஓவர், ஹவ் வாஸ் யூர் டே. குட் ஈவினிங் டீச்சர், இட் வாஸ் அ லாங் பட் அ ஃபன் டே. பெரிய நாள் தான் ஆனா ஜாலியா இருந்தது சொல்லலாம். It was long but fun day. So you are responding to the teacher. I am glad to hear that. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குடா, நல்லா இருந்ததுன்னு சொல்றேன். What was the most interesting part for you? எது வந்து உனக்கு ரொம்ப ரசிக்கத்தக்கனையா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உனக்கு என்ன தோணுது இன்னைக்கு? I'm glad to hear that. What was the most interesting part for you? Teacher asks you. ரேண்டமா கம்யூனிகேஷன், நீங்களும் மேமும் பஸ்ல ஒன்னா பயணிக்கிறீங்க. மிஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்கறாங்க எது வந்து உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அது இன்னைக்கு இன்னையோட நாள்ல. ஐ ரியலி என்ஜாய் தி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வி டிட். இன்னைக்கு நாங்க செஞ்ச சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிச்சது இன்னைக்கு நாள்ல? வாட் டிட் யூ என்ஜாய் டுடே? பதில் சொல்லலாம் நீங்க. யூ கேன் டெல் மீ தி சாட் பாக்ஸ். கிவ் அ ட்ரை. ஐ லைக் மேத்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஐ பாட் மை ஃபேவரட் லஞ்ச்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. வெரி குட். அதனால இன்னைக்கு நாள் பிடிச்சதா? ஓகே, ஒருத்தருக்கு ஒரு ஒரு அனுபவம் இல்லையா? ஸோ ஹியர் the student says, I really enjoyed the science experiment we did. Oh, that sounds exciting. What did you discover? என்ன கண்டுபிடிச்ச இன்னைக்கு அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ன கண்டுபிடிச்ச அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல? We learned how plants grow from tiny seeds. ஒரு சிறு விதைகள்ல இருந்து எப்படி செடிகள்லாம் வளருதுன்றதை நாங்க இன்னைக்கு கத்துட்டோம் மேம் அப்படின்னு சொல்றீங்க.
That is amazing. Nature is truly fascinating. நம்மள வந்து வியக்க வைக்கிறது இல்லையா இயற்கை. ஒவ்வொரு சின்ன விஷயமும் அது ஒரு சின்ன ஒரு விதையிலேருந்து ஒரு வளர செடியா இருக்கட்டும், ஒரு ஒரு மலையா இருக்கட்டும், மழை பெய்யறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். That is amazing. The teacher is also amazed with the answer that you give. It really is. I want to plant my own seeds at home now. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் போய் சொல்வீங்களா, அம்மா இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தேன், நானும் இந்த செடியை வந்து நடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. Sorry, that way you're saying it over here. I want to plant my own seeds at home now. That is a brilliant idea. You face any challenges today? ஏதாவது சவால்கள் இருந்தா இன்னைக்கு? ஆமா, இன்னைக்கு மேத்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து, பட் ஐ ஒர்க் த்ரூ இட். ஆனா நான் சால்வ் பண்ணி பார்த்தேன். ஐ ஒர்க் த்ரூ இட். யூ ஆர் நாட் டெல்லிங் இட் இன் அ நெகட்டிவ் மேனர் கம்ப்ளீட்லி. மொத்தமா நெகட்டிவா சொல்ல, ஆனா நான் முயற்சி செஞ்சேன்னு சொல்வீங்க. ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யுவர் பர்சிஸ்டன்ஸ். கிரேட் ஒர்க் டுடே. என்னுடைய விடாமுயற்சியை நினைச்சு நான் வந்து பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பர்சிஸ்டன்ஸ் புது வார்த்தை இல்ல. I am proud of your persistence. For every class we'll learn a new word. Persistence. விடாமுயற்சி. அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா persistence அப்படின்னு சொல்லுவோம். So we learned the phonic sounds of 6 letters. We are learning like this a new word for the day. Also, importantly, we learned the magnet rule. Magnet rule கத்துனோம் இல்லையா? Subject verb agreement. Exactly. Thank you, teacher. See you tomorrow. நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மிஸ் கிட்ட நீங்க விடைபெற்றுவீங்க. So that is it. A conversation between the teacher and student comes to an end. We learn a new word from this conversation. Persistence. 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 That is the word for the day. Okay. விடாமுயற்சி அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஸோ ஒரு புது விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது அந்த வார்த்தையை நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். அந்த வார்த்தையை நம்மளுடைய கம்யூனிகேஷன்லையும் யூஸ் பண்ண பார்த்தோம்னா அந்த வார்த்தை நம்மகிட்ட நம்ம வந்து மறக்கவே மாட்டோம். ஆல்ரைட். ஸோ வில் ஹாவ் அ குவிக் செக் ஃபார் த டே. நம்ம கத்துட்ட விஷயங்களை பற்றி நம்ம பார்த்த விஷயங்களை பேஸ் பண்ணி குவிக் செக். So 6 letters. What are the 6 letters for which we saw the sound today? At. ATPIN. அந்த லெட்டர்ஸ் உடைய சத்தத்தை பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ ஒரு படத்தை காமிக்கிறேன். அந்த பிக்சரை பேஸ் பண்ணி நீங்க வேர்டை கண்டுபிடிக்க முடியுமா? The word is formulated only with the letters that I showed you today as phonics. சன்னியாசி மாதிரி இருக்காருல்ல, அவர் வந்து ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லலாம்? Let me give a clue for you by helping you. The sound. Identify the word. என்ன வேர்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி சொன்னது. Yes, it is saint. Saint. With these sounds we are formulating the word. Okay? You works every day. இந்த சென்டென்ஸ் சரியா தப்பா? You works every day. இது மேக்னெட் ரூலா இல்ல பிளெயின் ரூலா? பிளெயின் டீமா மேக்னெட் டீமா? சாரி, மேக்னெட் டீமா பிளெயின் டீமா? UVD comes in plain team. So it is you work every day. மேக்னெட்டா மேக்னெட் இல்லையா அந்த ரூலை ஞாபகம் வச்சுனீங்கன்னா எஸ் சேர்க்கணுமா வேண்டாமாங்கிறது தெரிஞ்சு. You work every day. வெரி குட். இந்த சென்டென்ஸ் எப்படி தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லலாம்? தமிழ்ல இருக்கு. நான் இப்போது சாப்பிட்டேன். யார் சாப்பிட்றா? நான். எப்போ என்ன பண்றேன்? சாப்பிட்டேன். நான் ஐ. இப்போது நவ். சாப்பிட்டேன்.
ate. I now ate. அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். யார் செய்றாங்களோ முதல்ல, அப்புறம் ஒரு செயல், verb, அப்புறம் எப்போ ஐ ஏட் நவ், ஐ நவ் ஏட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்படின்னா செயலை செய்யும் நபருக்கு அப்புறம் அந்த வேலையை பத்தி நம்ம பேசுவோம். ஸ்பீக் அபவுட் த verb immediately after the subject. பூனை பந்துடன் விளையாடுகிறது. பூனை பந்துடன் விளையாடுகிறது. பூனை எதை பத்தி பேசுறோம்? கேட். எஸ். பால் பந்துடன் விளையாடுகிறது. பிளேஸ். கேட் பால் பிளேஸ். இப்படி சொல்லுவோமா? கேட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? விளையாடுறது verb வரணும். cat plays with the ball. The cat plays with the ball. ஏன் இங்க எஸ் சேர்க்கிறோம்? The cat singular subject, உண்மை வார்த்தை, அதனால attract பண்றது எஸ். attracts the letter s to it. Last sentence. The sentence, a new word that we learned for the day. Persistence. புது வார்த்தை இன்னைக்கு தெரிஞ்சினோம் இல்லையா? Persistence. அப்படின்னா என்ன? விடாமுயற்சி. அதுக்கான இன்னொரு வார்த்தை என்ன இங்கிலீஷ்ல? Determination. உங்களுக்கு அந்த வார்த்தை புதுசா இருந்ததுன்னா நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். Persistence அப்படி நோட் பண்ணிருப்பீங்க. இதுக்கான தமிழ் சொல் வந்து விடாமுயற்சி. இன்னொரு அர்த்தம் டிட்டர்மினேஷன். So I hope in this English part you learned a lot of things for the day. ரூல் ஞாபகம் வச்சுப்பீங்க நம்புறேன். சவுண்ட்ஸ் ஞாபகம் வச்சுப்பீங்க நம்புறேன். The new words also talking. So that is it for the day. Thank you so much friends. வர நம்ம சந்திக்கலாம். நன்றி. வித்யா மேம். Thank you.